அமானுடைய அமைப்பு 4 வருடம் முடிந்து 5வது வருடத்தில் பொதுக்குழுவில் துவக்கத்தில் நாம் கூடியிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நமது ஊருக்காக ஒவ்வொரு மனதிலும் ஒற்றுமை என்னும் கயிற்றை பற்றி அமான் மூலம் பற்றி பிடித்ததனால்தான் நாம் இங்கே ஒன்றாக கூடியிருக்க முடிகிறது. அல்ஹம்துலில்லாஹ். இது போலவே நமது ஊர் எத்தனையோ விஷயங்களுக்காக முன்மாதிரியாக இருந்திருக்கிறது. 17-18 வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் பத்திரிகைகளில் எல்லாம் நமது ஊருடைய பேர் வந்திருக்கிறது. ஒற்றுமைக்காகவும் ஊர் முன்மாதிரி கிராமம், முஸ்லீம் முன்மாதிரி கிராமம் என்றெல்லாம் பத்திரிகைகள் எல்லாம் எழுதப்பட்டு வந்திருந்தது. அதைவிட ஊராட்சி மன்ற தலைவர்கள் கூறியது போல நமது ஊரில் முன்மாதிரி கிராமமாகவும் முன்மாதிரி முஸ்லீம் கிராமமாக ஆக வேண்டும் என்றால் இந்த ஒற்றுமையை நாம் ஊரிலும் செய்து காண்பிக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அந்த ஒற்றுமையை நாம் பற்றி பிடித்து விட்டோமானால் நமது ஊர் தமிழகத்திலே மட்டுமல்ல இந்தியா முழுவதுமே நமது ஊர் முன்மாதிரி முஸ்லீம் கிராமம் என்ற தலைப்பிலே ஆர்டிக்கிள் எல்லாம் வரும் அளவுக்கு நமது ஊரில் அந்த ஒற்றுமை பறைசாற்றப்படும். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது இந்த நிர்வாக பொறுப்பு, இந்த அமானுடைய நிர்வாக பொறுப்பு கடந்த 1 வருடத்திலே நம்மை கொண்டு முடிந்தது எல்லாம் செய்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அதில் குறை இருப்பேன், குறைகள் ஏதும் இருக்குமானால் அதை மனிதர்களாகிய நிர்வாகிகளாக எங்களே சாரும். அதற்கு நாங்கள் தார்மீக பொறுப்பேற்போம். அதில் நாங்கள் செய்த செயல்களிலே எதுவும் நிறைகள் இருக்குமானால் நிச்சயமாக அது அல்லாஹ்வுக்கு புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். அதுமல்லாமல் இந்த அமானை துவக்கக்கூடிய காலத்திலே இந்த அமான் உருவாக்குவதற்காக பாடுபட்டது, அதற்காக விதை விதைத்தது எல்லாமே நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். இந்த அமானின் முன்னாள் தலைவர்கள் இந்த அமானை உருவாக்குவதற்காக விதை விதைத்தார்கள். அடுத்த 2 வருட காலத்திலே நாம் எல்லாம் இருந்து தண்ணி ஊற்றி செடியாக்கி வைத்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நிர்வாகங்கள் இது வரும்போது இந்த செடி மரமாகி, அமான் என்ற செடி மரமாகி காய்கனிகளை கொடுக்கும். இன்ஷா அல்லாஹ் அதற்குண்டான திறமையான நல்ல அல்லாஹ்வுக்கு அஞ்சிய நிர்வாகிகள் இந்த நிர்வாகத்திற்கு தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் இன்ஷா அல்லாஹ். அதே போலவே இந்த அமானுடைய இந்த 4 வருட சேவைகளிலே இதுவரை கிட்டத்தட்ட சுமார் 40 பேர் கல்வி உதவி பெற்றவர்களும் மருத்துவ உதவி பெற்றவர்களும் இருக்கிறார்கள். இந்த வருடத்தில் மாத்திரம் கிட்டத்தட்ட 15 பேர், 10 பேர் மருத்துவ உதவியும் 4 பேர் கல்வி உதவியும் பெற்றவர்கள். இதனுடைய இனியும் அதிகமாக ஊரிலிருந்து மனுக்கள் தேவைக்காக வருகிறது. நாம் அமானிலே ஒரு லிமிட் வைத்திருக்கிறோம். கல்வியும் மருத்துவம் சம்பந்தப்பட்டதுக்கு மட்டும்தான் நாம் கொடுக்கிறோம். அது அல்லாமல் நாம் சகோதரர்களிடையே வசூலிக்கும் சந்தா பணத்திலிருந்து இந்த அமானுடைய பொதுக்குழு செயற்குழு தேவைகளுக்காகவோ செலவுகளுக்காகவோ சந்தா பணத்திலிருந்து ஒரு பணம் கூட நாம் எடுப்பதில்லை. நீங்கள் கொடுக்கும் சந்தா பணம் நிச்சயமாக அதற்குண்டான கூலி உங்களுக்கு கிடைக்கும். காரணம், நாம் அதற்கு முக்கிய தேவைகளுக்கு மட்டுமே நாம் அந்த சந்தா பணத்தை பயன்படுத்துகிறோம். அது அல்லாமல் சாதாரண நிர்வாக செலவுகளுக்கு தனிப்பட்ட முறையில் நன்கொடையாக பெற்று அந்த நன்கொடை பணத்தை மட்டுமே நாம் அதற்காக செலவு செய்கிறோம். செயல்களுக்காக ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நிர்வாகத்தின் சார்பாக தலைவர் என்ற முறையில் உங்கள் எல்லோருக்கும் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல்